எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொல்லுகிறது. Letter kills and the spirit gives life. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு misunderstood statement. எழுத்து கொல்லுகிறது, the letter kills சொல்லியாச்சுன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வேதத்தினுடைய வார்த்தைகள் நம்மளை கொல்லுகிறது. அப்படி இல்லை. We are going to see today what is that letter kills. So எல்லாரும் எழுப்பிட்டு 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 18 வரை வாசிக்கலாம். Chapter. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிரூபங்களை அனுப்பவும் எங்களிடத்தில் உபசார நிரூபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்களிருந்து எங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருக்கிற மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுபடுகிறோம். உட்காரலாம். இங்கு நாம் பார்க்கிறோம், பவுல் லெட்டர் என்று சொல்லும் பொழுது இங்கு எழுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த லெட்டர் ஆகிய 10 கட்டளைகளை கொடுத்து சொல்லுகிறது வேதம். பாலுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் கொரிந்திய சபைக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நீங்களே என்னுடைய ஊழியத்தின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு என்கிறதே அந்த ஆதாரம் என்று சொல்லி, ஒரு எழுத்தினால் அல்ல, இது இருதயத்தினாலே மனம் திரும்புதல் மூலமாக ஒரு நிருபமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லிவிட்டு, அவர் மோசேயினுடைய நாட்களில் இருந்து எப்படி இது 10 commandments கொடுக்கப்பட்டது, 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட பொழுது மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயை பார்க்கிறதுக்கு முடியவில்லை, பயம். அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் எழுதுகிறார், அந்த மரணத்தை கொண்டு வருகிற அந்த 10 கட்டளைகளை கொடுத்த ஆண்டவருடைய மகிமையா இருந்துன்னா, ஜீவனை கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலே வந்த மகிமை எவ்வளவு பெருசு. We have to differentiate that. அதுவும் கர்த்தரால் எழுதப்பட்ட வசனம் தான், ஆனால் கர்த்தரால் கற்களிலே எழுதப்பட்டது. அந்த கற்பனையை பெற்றுக் கொண்டு வந்த மோசேயின் முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். மோசேயினுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி எல்லோரும் திரைகளை அல்லது மோசே திரையை போட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மரணத்தை கொண்டு வருகிற நியாயப்பிரமாணத்துக்கு இவ்வளவு மகிமை இருந்தால், நமக்கு ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமை எவ்வளவு பெரியதா இருக்கும். அதுதான் இங்க சொல்ல வருகிறார். இதுல 2 வசனங்களை நம்ம குறிப்பாக பார்க்கலாம். 3வது வசனம், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் நிருபம் என்று சொன்னா கையினாலே மையினாலே எழுதப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இது ஒரு ஜீவனுடைய சாட்சி. உங்களுடைய சாட்சியே தேவனுடைய மகிமையின் நிருபமாய் இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். நம்முடைய சாட்சி மிகவும் முக்கியம். யாரும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சாட்சி நம்முடைய ஜீவன் என்று இங்கு சொல்லுகிறார். அது மையினால் அல்ல, ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் உள்ள இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த 6வது வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி. இது புதிய உடன்படிக்கையின் ஊழியம். பழைய உடன்படிக்கையின் ஊழியம் 10 கற்பனைகளின் ஊழியம். அதை இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை ஊழியமாக ஆவியினாலே மாத்திட்டார். So there is a big difference. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள் ஒருவனுக்கு மரணத்தை அல்லது தண்டனையை கொண்டு வருகிறது. அதுக்கு ரட்சிப்புக்கு வழிநடத்த வல்லமே இல்லை. ஆனால் இயேசு கொண்டு வந்த இந்த புதிய உடன்படிக்கை, அதான் சொல்கிறார், இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். யாரு? இயேசு. எங்களுக்குள்ளே நாங்க தகுதி உள்ளவர்களாக முடியாது. எங்களுக்குள்ளே எந்த நல்ல திறமையும் இல்லை, நல்ல குணங்களும் இல்லை. ஆனா நம்மை தகுதியாக ஆக்குகிறவர் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால சொல்கிறார், அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. திரும்ப எங்க சொல்லுகிறது என்னன்னா, ஆவி இல்லாத சரீரம் செத்தது. ஆவி இல்லாத ஒரு ஜீவியம் செத்த ஜீவியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு உயிர்த்தெழுந்த அனுபவம் வருகிறது. We are being changed, transformed. நம்ம புது மனிதனாய் மாற்றப்படுகிறோம். அதனாலதான் இங்க தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து நம்ம எரேமியா சொல்லுகிறதை வாசிக்கிறோம். எரேமியா 31-33 வாசிங்க. இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். எரேமியா 31-33.
அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் உள்ளத்திலே எழுத போகிறேன். பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு கல்ல எழுதி கொடுத்தார், 2 பக்கமும் எழுதி கொடுத்தார். தேவனே அவருடைய கையாலே எழுதினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கு சொல்லுகிறார், இந்த புதிய உடன்படிக்கையிலே நான் இதை உள்ளத்திலே எழுத போகிறேன். இதை குறித்து எசேக்கியேல் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 11வது அதிகாரம், எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனம். அவர் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இங்கு வெளிப்படுத்துகிறார், அவர்களுக்கு புதிய ஆவியை நான் கொடுக்க போகிறேன். அதனாலதான் நம்ம விசேஷித்தவர்கள், மிகவும் பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு எழுத்து கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தின் எழுத்து கொடுக்கப்பட்டது. அதனாலதான் கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்தார்கள். ஆனா இங்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து கிருபையை நமக்கு கொண்டு வந்து இந்த எழுத்தை அவரே முழுமையாக நிறைவேற்றி நம்முடைய இருதயத்திலே அவருடைய கிருபையை ஊட்டிவிட்டார். இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அந்த கிருபையை லைசன்ஸா எடுத்துக்கிறோம். இதை குறித்தவன் சொல்லுகிறார், கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து பாவத்தில் ஜீவிக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் the letters were given. விபச்சாரம் செய்து கையாலே பிடிப்பட்ட பொழுது அவர்கள் கல்லாலே அவளை அடித்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அது மோசேயின் நியாயத்தீர்ப்பு. அதனால நம்ம கிருபையின் நாட்கள் இருக்கிறோம் சொல்லிட்டு துணிகரமா பாவத்துல ஜீவிக்கலாமா? அவர் தான் மன்னிச்சிருவாரு, இயேசு கிறிஸ்து தான் மன்னிச்சிருவாரு. புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள என்ன கொடுத்திருக்கு? புதிய ஆவி கொடுத்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது he convicts every day of sin, of his righteousness and of his judgment. அப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுனால நம்ம புதிதாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு கிடையாது. இந்த விபச்சார ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கலாம். அதுக்குள்ள தண்டனை என்னவென்று பழைய ஏற்பாட்டில் மோசே கொடுத்த தண்டனை. லேவியராகமம் 20:10 வாசிக்கலாம். That is the letter. அது கர்த்தர் கொடுத்த கட்டளை தான். மோசேயினுடைய நாட்கள்ல கொடுக்கப்பட்ட கட்டளைகளினால கிருபை பெருகாததுனால அவர்களுக்கு தண்டனை. அந்த தண்டனை எப்படிப்பட்டது என்று பாருங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 10வது வசனம். ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரி கொலை செய்யப்பட கடவர்கள். இங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் பண்ணினா ஒரு தனிப்பட்ட மனுஷனோ மனுஷியோ விபச்சாரம் பண்ண முடியாது. There should be a partner. அப்போ விபச்சாரம் செய்தவனும் கொல்லப்படணும், விபச்சாரம் செய்தவளும் கொல்லப்படணும். ஆனா இயேசு கிறிஸ்துவிட்ட பிடிச்சிட்டு வரும்போது விபச்சாரம் செய்தவன் வரல, விபச்சாரம் செய்தவளை பிடிச்சு கொண்டு வர்றாங்க. அவங்க இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, மோசேயுடைய கட்டளைப்படி இவள் மேல என்ன செய்யணும்? கல்லெறிந்து நாங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விபச்சாரம் செய்தவன் எங்க போனாங்கன்னு தெரியாது, கொண்டு வரல அவங்க. சோ மனுஷன் ஈவன் கட்டளைகளை பெற்றுக்கொண்ட பொழுதும் அதுக்குள்ள he is not honest. விபச்சாரம் செய்தவன் சந்தோஷம்
வருஷமா தெரியலாம். ஆனா விபச்சாரிய இவர்கள் குற்றப்படுத்தி பிடிச்சிட்டு வர்றாங்க. என்ன சொல்லுகிறாங்க? நாங்க கையும் களவுமா பிடித்தோம். வாசிங்க யோவான் 8வது அதிகாரம் 3-11. இப்போ இயேசுவிடம் அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வராங்க. யோவான் 8:3-11. யோவான் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவள் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தடுத்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றான். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றான். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அப்ப ரெண்டுடைய நிலைமையை பாருங்க. லெட்டர்ஸ் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது விபச்சாரம் செய்தா கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த கிருபையினாலே என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொருவரிடமும் அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லெறியட்டும் சொல்லி. இட்ஸ் நாட் லைசன்ஸ். இப்ப பாவம் செய்துட்டு வந்துட்டா நீ செய்திருக்க அப்படின்னு சொல்லல. இவர் ஒவ்வொருவரிடம் உள்ள பாவத்தை உணர்த்துவதற்காக, ஏன்னா இது ஆவியினாலே செய்கிற கிரியை. அவர் சொல்லிவிட்டு கீழே குனிந்து எழுதினார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருவரா போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்யணும்னா ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்திருக்கணும். அவர்கள் விபச்சாரம் செய்தவனை கொண்டு வரல, விபச்சாரம் செய்த ஸ்திரீயை தான் கொண்டு வர்றாங்க. பட் நான் இயேசு பேசின உடனே ஒவ்வொருத்தரும் கன்விக்ட் ஆகி எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு இவளை சும்மா விடலை. என்ன சொன்னாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போய் இனி நீ பாவம் செய்யாதே. அப்போ the basic thing is we are not supposed to commit sin again. But Jesus gives life into us. இந்த ஸ்திரீக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் வந்தது என்று பார்க்கிறோம். நம்ம இந்த ஸ்திரீ போய் திரும்ப வந்த விபச்சார தொழிலை செய்யவில்லை என்று பார்க்கிறோம். அவள் இயேசுவின் சீஷராக மாறிவிட்டார். That is what the Spirit does. அதே நேரத்தில் the letter, it's not making disciples. அது என்ன செய்கிறது? ஒரு மனிதனை கொல்லுகிறது. That's why Jesus came into the world to transform what God has given already. அது மனுஷனுக்கு உதவி செய்யல, அவங்களை குற்றப்படுத்தினது, அவர்களை பழி வாங்கினது என்று பார்க்கிறோம். பாவம் செய்தவன் மரிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து கிருபையை கொண்டு வந்து நம்ம இன்னும் அதிகமா நம்ம பாவம் செய்தபடி தூரத்துல கொண்டு போயிட்டார். அதான் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த லாவையை மாத்திட்டார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் விபச்சாரம் செய்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு. அப்போ இவ்வளவு தூரம் பாவம் செய்கிற மனுஷன் இங்கேயே நிறுத்தப்பட்டுறான் கிருபையில. நம்ம பற்றி யோசித்து பார்த்துருக்கிறோமா? ஒரு ஸ்திரீயை விபச்சார எண்ணத்தோடு
பார்த்தால் நம்ம என்ன செய்யறோம்? பாவம் செய்தோம். நம்ம இதுல இதை பற்றி யோசித்து பார்த்துருக்கிறோமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவம் செய்யலன்னு சொல்லிட்டு. ஆவியானவர் வரும் பொழுது சின்ன சின்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் வரும் பொழுது அது என்ன செய்யுது? கன்விக்ஸஸ். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது பாவத்தை குறித்த உணர்வை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் இன்னைக்கு நாங்க விபச்சாரம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்தை சரியா வாசித்தாங்கன்னா அவங்க விபச்சாரம் செய்தாங்களா இல்லையா என்று ஆண்டவருடைய சமூகத்துல வித்தியாசமான படம் கிடைக்கும். ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் படங்களை பார்க்கும் பொழுது பிக்சர்ஸ் இன்டர்நெட்ல அநேக பாவங்களுக்கு காரணம் இந்த உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படாததுனால. அதனாலதான் அவர் அந்த லெட்டரை எடுத்து போட்டாரு. The letter has no conviction, whereas it condemns. Condemn பண்றதும் convict பண்றதும் two different things. We don't want condemnation. We want conviction. கர்த்தர் உணர்த்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை நமக்கு தேவை. கள்ளன் கூட பிடிபட்டா மனம் திரும்புவான் இல்லையா? பிடிபடுறது வர துணிகரமா செய்துட்டே இருப்பான் கள்ளன். ஆனா பிடிபட்ட உடனே அவன் நினைப்பான், ஐயோ நான் இன்னைக்கு இதை செய்யாம இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. That is not conviction. கண்டம்னேஷன் வரப்போகுது. ஓ போலீஸ் பிடிச்சு கொண்டு போய் நம்மளை அடிக்க போறான் பயம் வந்த உடனே ஐயோ சாமி என்ன விட்டுருங்க, நீங்க நான் தெரியாம செய்துட்டேன்னு சொல்றான். That is not conviction. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா ஒரு பாவத்தை செய்யறதுக்கு முன்னால கன்விக்ட் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், ஒரு ஸ்திரீய நீ இச்சையோடு பார்க்கறதுக்கு முன்னால he convicts. அந்த எண்ணம் வர ஆரம்பித்த உடனே இருதயத்துல என்ன வருது? கன்விக்ஷன். ஒரு தவறை செய்வதற்கு யோசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தடுத்து நிறுத்துகிறார். இதுதான் வாக்கிங் இன் தி ஸ்பிரிட். அத முட்டை பொரிச்சு அது குட்டி போடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. That is the life of letter. இது அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாலே the spirit will stop us. இதனுடைய தொடக்கத்தை பார்க்கலாம். இந்த 10 கற்பனை கொடுக்கப்பட்ட நாட்கள்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த 10 கற்பனை கொடுப்பதற்கு முன்னாலே தேவன் மோசேயை சீனாய் மலையிலே அழைத்தார். நீ மேலே ஏறி வா, ஒரு ஜனங்கள் கூட அந்த மலையை தொடக்கூடாது, ஒரு ஆடு மாடுகள் கூட தொடக்கூடாது. மலையை தொட்டாச்சுன்னா அவர்கள் எரிந்து போவாங்க. தேவன் அந்த மலை உச்சியிலே மோசேயை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். மோசே போனா 40 நாள் ஆயிட்டு திரும்பி வருவதற்கு. 40 நாளையில இங்க கீழே என்ன ஆயிடுது? ஆரோன் கிட்ட சார்ஜ் விட்டுட்டு போயிருந்தான். இந்த ஜனங்கள் ஆரோன் போய் சொல்லுகிறாங்க, இந்த மோசே எங்க போனாருன்னு தெரியாது, எங்களுக்கு ஒரு கடவுளை நீர் உண்டு பண்ணோம், எங்களை இங்க இருந்து அழைத்து சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு கடவுள் தேவை என்று. உடனே அவர்களுக்கு கையில் உள்ள எல்லா ஆபரணங்களையும் கேட்டு அதனால ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவர்கள் என்ன செய்யறாங்க? கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. மோசே கீழே இறங்கி வரலாம், சத்தத்தை கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடுவித்து வந்த ஜனங்களின் நிலைமை பார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி. அங்க கீழே இறங்கி வந்த உடனே மோசே என்ன செய்யறான்? அந்த கண்ணுக்குட்டியை உடைச்சு பவுடர் ஆக்கி அதை தண்ணீர போட்டு இவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறான். அதோட முடியல, என்னோடு இருக்கிறவர்கள் யார்? யார் அவர்களோடு வந்தது? லேவி கோத்திரம் வந்தது. அதனாலதான் லேவியருக்கு
அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லேவி கோத்திரம் வந்தது, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கலாம். யாத்திராகமம் 32:10. ஆகையால் என் கோபம் அவர்கள் மேல் மூலவும் நான் அவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை எல்லாம் நான் இப்ப அழித்து போட போகிறேன், நீ என்ன ஸ்டாப் பண்ணாத, ஒன்னு நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆனா மோசே அதுக்கு அகப்படல. ஆனா என்ன நடக்குதுன்னா, யார் என்னோடு இருக்கிறார் என்று கூப்பிட்ட உடனே லேவியர் எல்லாம் வந்தாங்க. லேவியர்கிட்ட என்ன செய்ய சொன்னாருன்னு 32வது அதிகாரம் 25 இருந்து 28 வரை வாசிப்போம். ஜனங்கள் தங்கள் பகைவர்களுக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவன் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இந்த லேவியர்களை தேவன் என்ன செய்தாரு? கையில என்ன கொடுத்தாரு? பட்டயத்தை கொடுத்தாரு. அந்த பட்டயம் தான் இப்போ என்ன பட்டயம்? வசனம். அவர்களுக்கு உண்மையான பட்டயத்தை கொடுத்து இந்த ஜனங்கள் யாரெல்லாம் இந்த விக்கிர ஆராதனை செய்தார்களோ எல்லாரையும் கொண்டு போடுங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்துட்டாரு. அவங்க போய் அன்னைக்கு எத்தனை பேர் கொண்டாங்க? ஏறக்குறைய 3000 பேர். அப்போ கல்லினாலே கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின் அந்த கட்டளை கிடைச்ச அன்னைக்கு 3000 பேர் என்ன செய்தாங்க? கொல்லப்பட்டாங்க. ஆனா ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட சமயத்துல என்ன நடந்தது என்று பார்ப்போம். அங்க 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. இப்போ ஆவியின் பிரமாணம் கொடுக்கப்பட்ட போதோ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேறு சரி. அந்த கற்பலகையில அவர் நியாய பிரமாணத்தை கொடுத்த அந்த நாளிலே 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பெந்தைகோஸ்தே நாளிலே உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கூடி இருந்தாங்க. அந்த நேரத்துல மேலறையில அவர்கள் தரித்திருந்து ஜெபம் பண்ண பொழுது ஆவியானவர் இறங்கினார். 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமின் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்க ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். பிரசங்கிக்கும் பொழுது என்ன நடந்தது? 38 இருந்து 41 வரை வாசிங்க. 2வது அதிகாரம் 38 இருந்து 40. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் அவன் என்ன சொல்லிட்டு வரான்?
நீங்கள் மனம் திரும்பி இந்த மனம் திரும்பி என்ன யாருக்கு இருந்து உங்களை செப்பரேட் பண்ணணும்? இந்த ஜாதிகள் எந்த ஜாதியில் இருந்து? மாறுபாடான. That means the Spirit of God separates us.